இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய பர்வதம். பர்வதம் அதை நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 72 முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மற்ற வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்க நேரத்தை கொடுக்கிறேன். சங்கீதம் 72 சங்கீதம் 714 பக்கம் 72:13 வாசிக்கிறேன். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளை ஓடியிருக்கும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். நீங்கள் அதை பார்க்கலாம். பர்வதம் என்று தமிழில் எழுதியிருக்கு, ஆங்கிலத்தில் மவுண்டன் என்றிருக்கு, மலைகள் என்றிருக்கிறது. மலைகள் சில வேளையில் ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரே பெயர் பல தமிழ் பெயர்களுக்கு சேர்த்து அது இருக்கும். ஆனால் தமிழில் மாத்திரம் மலைகள், குன்றுகள், பர்வதங்கள், இவைகளை நாம் பள்ளத்தாக்கு என்று நிறைய பொருட்கள் இருக்கு. ஏறக்குரிய பர்வதம் என்றாலே மலைகளை சார்ந்து இருக்கிறது தான், சின்ன சின்ன குன்றுகள் சார்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை நான் படித்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். இப்போ நீங்க பார்க்குற இது எனக்கு எப்படி சமாதானத்தை தரும்? இதனால என் வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போறேன்? வெறும் மழை தானே, இதை பார்த்து எனக்கு என்ன சமாதானம் கிடைக்கும் என்று நாம் யோசிக்கலாம். பாருங்க, வெளிநாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா சில எரிமலைகள் இருக்கு. என்ன மலை இருக்கு? எரிமலைகள் இருக்கு. இந்த எரிமலைகள் அதை எரிந்து அதிலிருந்து அப்படியே நெருப்பு அப்படியே கொதிக்கிற தண்ணியில் வர மாதிரி வந்துட்டே இருக்கும். சில வேளையில் நம்ம அந்த நியூஸில் பார்த்துருக்கலாம். அந்த கொதிக்கிற மாதிரி அந்த மலையை வெடித்து அந்த நெருப்பு துகள்கள் உள்ள அங்கிருந்து எழும்பி வரும் பொழுது ஜனங்கள் பயந்து ஓடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலையை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். சில வேளையில் இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம். ஆகையால் என்ன பண்ண, அந்த வெடித்த அந்த எரிமலைகளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஓடுவார்கள். ஆனால் நாம் பார்க்கிற இந்த பர்வதம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி, ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மே மாதத்தில் போகும் பொழுது பெரிய பெரிய மலைகள் மேலே என்ன பண்ண, இந்த பனி போல் அந்த மேகம் வரும் பொழுது எப்படி இருக்குன்னாக்கா, நமக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு மாதிரி பயம் இருக்குமா? எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதுகிற சொல்லுகிறார், பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். அப்போ இந்த பர்வதத்தை குறித்து யோசித்தேன். வேதத்தில் பர்வதத்தின் மூலமா சமாதானம் வரும் என்று சொல்லிக்கிறீரே, இந்த பர்வதத்தில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி எங்களுக்கு இதை பார்த்தாலே சமாதானம் என்று சொன்னால் வேற ஒன்றுமில்லை, வெறும் பர்வதத்தினால நமக்கு சமாதானம் கிடைக்காது. கர்த்தருடைய பர்வதத்தில் வந்தால் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பர்வதத்துக்கு ஒரு 5 பெயர்களை நான் கொடுத்திருக்கிறேன். முதலாவதாக கர்த்தருடைய பர்வதம் பார்த்து கொள்ளும் பர்வதம். பார்த்து கொள்ளும் பர்வதம். இரண்டாவது, கர்த்தருடைய பர்வதம் பாசானின் பர்வதம். பாசானின் பர்வதம். மூன்றாவதாக கர்த்தருடைய பர்வதம் பாதுகாக்கும் பர்வதம். பாதுகாக்கும் பர்வதம். நான்காவதாக கர்த்தருடைய பர்வதம் பதில் தரும் பர்வதம். பதில் தரும் பர்வதம். ஐந்தாவதாக கர்த்தருடைய பர்வதம் பாசம் நிறைந்த பர்வதம். அல்லேலூயா. மொத்தம் 5 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து கொள்ளும் பர்வதம், பாசானின் பர்வதம், பாதுகாக்கும் பர்வதம், பதில் தரும் பர்வதம், பாசம் நிறைந்த பர்வதம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது நான் சொல்லுகிற எல்லா இடத்துல பர்வதம் வரும். அதோடு சேர்த்து இந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது சமாதானம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை சமாதானம். சில வேளையில் நாம் நினைப்போம், இதை பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும், இது இருந்தால் எனக்கு சமாதானம் கிடைக்கும், இது அணிந்து கொண்டால் எனக்கு சமாதானமாக இருக்கும், இதை
இதை சாப்பிட்டால் சமாதானம் கிடைக்கும் என்று சமாதானத்துக்காக சில இடங்கள் நாம் தேடுவது உண்டு. இயேசுவே சொல்லியிருக்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு அப்போ உலகமும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், உலகமும் சில வேளையில சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு. இந்த உலகத்தில் யாருக்கிட்ட ஆகிலும் இந்த வார்த்தை நமக்கு கிடைக்குமா? யாராகிலும் உங்ககிட்ட வந்து எங்க நீங்க கஷ்டப்படுறீங்க, என் சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொல்றதுக்கு உலகத்தில் யாராவது ஒருவர் இருக்கிறாரா? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அதாவது பிரச்சனை சொன்னாக்காங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேற சும்மா இருக்கா, அதை விட பெரிய பிரச்சனையில் நான் இருக்கிறேன்கான்னுவாங்க. உங்கள் கஷ்டம் என்ன இருக்குது, என் கஷ்டத்தை கேளுங்கன்னு வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இந்த பர்வதம் நமக்கு என்ன கொடுக்குமா? முதலாவது பர்வதம் பார்த்து கொள்ளும். வாசிக்கலாம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். பர்வதம் பார்த்து கொள்ளும், பார்த்து கொள்ளும் பர்வதம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14வது வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதுல நமக்கு இது விளக்கம் கிடைக்கும். அதுக்கு பிறகு 5ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஈசாக்கு தன் தகப்பனோடு கூட வருகிறான். பிறகு தன் தகப்பனோடு அவன் நடந்து கொண்டு வரும் பொழுது அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறார்? 8ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை. ஆனா 7ஆம் வசனம் அவன் சொல்லுகிறான், நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? சபையே, நீ எப்பொழுது கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறி வருகிறாயோ, தேவ சமூகத்துக்கு ஏறி வருகிறாயோ, அல்லது உன் வீட்டில் ஜபத்துக்கு நீ எப்பொழுது உட்காராயோ, உட்காரும் பொழுது உனக்கு ஒன்று தெரியணும், நான் வந்த இடத்துல என் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீ ஜெபிக்கிற இடத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், உன் ஜெபத்தையும் பார்த்து கொள்வார், உன் தேவைகளை பார்த்து கொள்வார். ஈசா கேட்கிற எல்லாம் இருக்குப்பா, ஆனா இது ஒண்ணு இல்லையே. சில வேளையில நாம நினைப்போம் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு பாஸ்டர், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கல, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எனக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கு, ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கு இல்லையா, அந்த ஒன்றை தான் இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிற எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று மாத்திரம் மனதை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, ஒரு காரியம் ஒன்று அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. இது ஒன்று நடந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர், இது ஒன்று கிடைத்தால் நல்லா இருக்கும். அந்த ஒன்றை தான் இன்றைக்கு கொடுக்க என் இயேசு விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கேட்கிற அப்பா சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். சபையே, இன்னைக்கு ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாமை போல நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன ஏதோ ஒரு காரியத்துக்கு மேலே வந்திருக்கிறாய், எல்லாம் இருக்கு, இது ஒன்றும் இல்லையே பாஸ்டர். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்ள. அப்படியா? எப்படி பார்த்து? இந்த மலையாச்சே, பர்வதமாச்சே, இங்கே எப்படி ஆட்டுக்குட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். 13ஆம் வசனம் ஆதியாகமம் 22. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மறைந்திருக்கிற ஒரு அற்புதம் உனக்கு செய்வான். கடந்த மாதங்கள் மறைந்திருக்கிறதை இன்று இரவே இன்றைக்குள்ளே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நல்லா விசுவாசிக்கிறவங்க இன்னும் சத்தமா கைகளை தட்டு. உனக்கு எது தெரியாது இருக்கிறதோ அது இன்றைக்கு பார்த்து கொள்வான். எது உனக்கு தேவையோ, ஈசாக்கு எதை கேட்டானோ, ஆபிரகாம் என்னை பதில் சொன்னானோ அதே தான் கர்த்தர் கொடுத்தார்.
உன் ஜெபமும் என் ஜெபமும் சேர்த்துதான் என் பிதா நமக்கு தருவான். விசுவாசிகளுடைய ஜெபம், ஊழியக்காரனுடைய ஜெபம் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் எழுதி கொடுக்கிற ஜெபங்கள், நீங்கள் சொல்லுகிற எல்லா விண்ணப்பங்களின்படி உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அவர் யெகோவா ஈரே, கர்த்தர் பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்வார். நேரம் வரும் பொழுது கட்டவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. புதரிலே தான் இருக்கு, பர்வதத்திலே தான் இருக்கு, சத்தம் போடல, சைலண்டா தான் இருக்கு. சில வேளையில எந்த ஜெபத்துக்கு சத்தம் வரலையே பாஸ்டர், எவ்வளவு உபவாசம் பண்றேனே, எவ்வளவு அழுகிறேனே, எவ்வளவு நான் வேதனையில் இருக்கிறேனே, கர்த்தரின் கிட்ட எதையும் செய்யவில்லையே என்று சில வேளையிலே அவர் மௌனமாய் காத்திருக்கிறார் என்றால் உன் முன்பாக ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ மேலே ஏறி வருவதற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி அங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியாது. விசுவாசியவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு தெரியும். ஏன் என் கர்த்தர் யாருன்னா யாவையும் செய்து முடிப்பவர், யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக்கொள். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீ எது தேடி வந்தாயோ, எது வேணும்னு விருப்பத்தோடு கேட்டு வந்திருக்கிறாயோ, இந்த ஆராதனை விட்டு போகும்பொழுது சொல்றாரு, அவர் கர்த்தர் பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்வார். நீ கீழே இறங்கி போகும் பொழுது ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். உனக்கு மறைந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் யாரோ உனக்கு எது கொடுக்க கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறதை என் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற புதையல்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு நான் காண்பிப்பேன். இன்றைக்கு நான் உனக்கு யெகோவா ஈரே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். இந்த உலகத்தில் யாரும் சொல்லாதவர்கள், ஒருவேளை அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், நீ போ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனா அதை விட என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் மகளே, என் மகனே, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ, என்ன இல்லை என்று சொன்னாயோ அது இருக்கு. எது இல்லை நீங்க வந்தா, இது நடக்கலையே இல்லையேன்னு வந்தையோ, இன்னைக்கு ஆவியான சபைக்கு சொல்லுகிறார், அது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட ஆட்டுக்குட்டியை நீ காண்பாய், வேற உனக்கு நான் தரமாட்டேன். நீ கேட்கிறதே நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நீ ஏறி வரும் பொழுதே நீ யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தூரத்தில் உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், தூரத்தில் உன் கவலைகளை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை பாஸ்ட் எனக்கு தெரியாம இருக்கலாம், நீ எந்த சூழ்நிலை நீ சபைக்கு வந்தா என்றது. ஆனால் இந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது ஏதோ ஒரு அற்புதத்தை நீ செய்வார், ஏதோ ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சொந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. வேத வசனம் சொல்லுது, மத்திய சுவிசேஷம் இயேசு சொல்லி இருக்கிறார், 6:8 சொல்லிக்கிறார், உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு தெரியும். இந்த மாதம் முடியுதே, அடுத்த மாதம் வரப்போது என்ன தேவை என்பதை அவர் அறிவார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனத்தை தண்ணீருக்காக அங்கே காத்து கொண்டிருந்தாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, தண்ணி இல்லையே, மறுபடியும் தண்ணீருக்காக இவர்கள் போராடுகிறார்கள். 6ஆம் வசனத்தில் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 17:6, நான் உனக்கு முன்னே போய் கண்மலையில் நிற்பேன். சபையே, இன்னைக்கு உனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த ஒருவர் இருக்கிறார். இது போய் எனக்காக பேசுறாது இல்லையா, எனக்காக இது வழக்காட யாராவது இல்லையா, இதுக்காக எனக்கு உதவி செய்வதற்கு பேசுவதற்கு ஆள் இல்லையா என்று நீ யோசித்து வந்திருக்கிறாய். உனக்காக கர்த்தரே நிற்பார், உனக்காக கர்த்தரே வழக்காடுவார், உனக்காக கர்த்தரே யாவையும் செய்து முடிப்பார். அவர் கண்மலையிலே நிற்பார் உனக்காக. வெறும் கல்லுதான், நீ பேச தண்ணி புறப்பட்டு வரும். ஆமென், அல்லேலூயா. நீ பார்க்க அதிசயத்தை என் தேவன் இந்த வாரத்தில் உன்னை காண செய்வார். இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை என்று வந்தாயோ, இன்றைக்கு ஆவியான சபைக்கு சொல்லுகிறார், உன் கண்கள் அதிசயங்களை காணும்படி செய்வேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல சத்தமாய் மறைந்திருக்கிறது உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த கல்லுக்குள்ள மறைந்திருக்கிற தண்ணீரை உனக்கு காண்பிப்பார். நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியலையே, எதுவுமே தெரிய வேண்டாம், அங்க போய் நில்லு, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க. ஆமென். தரிசிக்கல, பார்க்கல,
ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீரோ நான் பார்த்து கொள்வேன். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், எவ்வளவு தேவையா இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். ஒருவேளை அது உனக்கு கண்டிப்பா கிடைத்தே ஆகணும்னு நினைக்கிறாயோ, நிச்சயம் அது உன் கைக்கு கிடைக்கும். நீ என்ன கேட்டு மேலே ஏறி வந்தாயோ, இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணி வந்தாயோ, அதையே நான் உனக்கு செய்வேன். நீ தேவ மகிமையை காண்பாய். இரண்டாவதாக கர்த்தருடைய பர்வதம் சமாதானத்துக்கான காரியங்கள் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். 68ஆம் சங்கீதம், பாசானின் பர்வதம். 68ஆம் சங்கீதம் 15-16 வாசிக்க கேட்கலாம். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களில் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாய் இருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஏன் இந்த பர்வதம் நமக்கு சமாதானத்தை தருகிறது என்றால், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது, இந்த பாசான் பர்வதம் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அந்த பர்வதம் எங்க இருக்குன்னா, உயர்ந்த சிகரங்களில் இருக்கும். பர்வதங்கள் எப்போ கீழே இருக்காது, உயர்ந்த சிகரங்கள். நீங்களும் நானும் கீழே இருக்க மாட்டோம். எப்பவுமே கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தர் நம்மளை வைக்கிற இடமே ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். இந்த பர்வதங்கள் வாசிக்கும் பொழுது யோசித்தேன், இந்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாராம். இந்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாராம். இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற இயேசு அறியப்படாத தெய்வம் அல்ல, அறிந்திருக்கிற தெய்வம். ஆமென். நாம தைரியமா சொல்ல, நான் ஆராதிக்கிற இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கார் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா. எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள தான். எனக்குள்ள வாசமா அதெல்லாம் காமிக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு பெரிய காரியம்னா, இதுக்கு மேல வசனங்களை வாசித்தேன் சார். நான் இதுக்கு வேற ஒரு தலைப்புல நான் போகலான்னு யோசித்தேன். இதுக்கு மேல சில வசனங்கள் இருக்கு. குடும்பத்தை நடத்துகிற சகோதரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பர்வதம், பாசான் பர்வதம் எப்படி இருந்துச்சு பாருங்க. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 68:12. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாய் இருப்பீர்கள் என்று சொல்லிதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்க, ரெண்டு காரியங்கள் பார்க்கிறேன், சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, வீட்டில் இருந்த ஸ்திரீகள் என்று இருக்கு. கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்? என் நாமத்தினால் 2-3 பேர்கள் எங்கே இருப்பார்கள், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். அப்ப நீங்க நினைக்கலாம், பர்வதத்தில் தானே வாசம் பண்ணுவாருன்னா, அவர் நினைச்ச நம்ம வீட்டிலையும் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலர் வந்து சில இடத்துல தான் இருப்பாங்க, சிலர் கடவுள் சில மலை மேலே தான் இருப்பாங்க. நம்ம தேவன் மலையில் இருப்பார், கீழே இருப்பார். சோத்ரம். அல்லேலூயா. சிலர் தூணில் இருப்பாங்க, அது நம்ம தேவன் தான், நம்ம கர்த்தர் தான். அது அவர் எங்கேயும், அவர் ஏலோஹிம், அவர் எங்கேயும் உலாவுகிற தேவன். அவர் சொல்லுகிற, நான் பர்வதத்தில் தான் இருப்பேன், ஆனால் அதே வேளையில் நான் எங்கே இருப்பேன்னா, என் பிள்ளைங்க எங்கே இருப்பார்களோ அவர்கள் வீட்டில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு உன் வீடு ஒரு பர்வதமாய் மாறட்டும். உன் வீடு இன்னைக்கு முள்ளும் குறுக்குமா இருக்கா? உன் வீடு இன்னைக்கு தண்ணி இல்லாத வறட்சியான இடமா இருக்கா? இன்றைக்கு உங்க வீட்டை கர்த்தர் என் ஆண்டவர் வாசம் பண்ணி அது பனிக்கு ஒப்பாய் மாற்றுவார். பர்வதம் எப்போ எங்க இருக்குன்னா மேல இருக்கும், அதை சுத்தி பனி தான் இருக்கும். ஆனால் அடுத்து இங்க வாசி, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள். இதுக்கு ஆங்கில வேதத்தில் தான் கரெக்டாக இருக்குது. தமிழ் வேதத்தில் நான் என்ன யோசிச்சேனாக்கா, அடுப்பங்கரையிலே வேலை செய்கிற
இருக்கிற நமக்கு நமக்கு எதுக்கு சிறகுகள் இல்லைங்களா? நமக்கு எதுக்கு ரொம்ப பொண்ணு சில்வர் எதுக்குன்னு யோசித்து, ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆங்கில விதத்தில் என்ன இருக்குன்னாக்கா பானை என்று இருக்கிறது. மண்பாண்டம் தான். இந்த மண்பாடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சகோதரிங்க பார்த்தீங்கன்னா கல்யாணமான புதுசில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்வாங்க. அப்புறம் போக போக கிச்சனை போர் அடிச்சிடும். நமக்கு கிச்சன் கிட்ட போகிறதுக்கே நம்ம யோசிப்போம். ரெண்டாவது செஞ்சு 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 இந்த கை விரல் முட்டி எல்லாம் தேஞ்சு இன்னைக்கு ஓடா தேய் வந்த உனக்கு ஆனால் வெள்ளியும் பொண்ணு ஏன் கொடுப்புனா அது தேயாது. அல்லேலூயா. அது உடையாது. ஏற்கனவே அது பொண்ணுல தான், அது நெருப்புல தான் வந்தது. ஆகையால் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்க பலசாலிகள். அல்லேலூயா. நீங்க பலவீனமர்கள் அல்ல. வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து எனக்கு கை தூக்க முடியல பாஸ்டர், வேலை செய்து வேலை செய்து என் விரலெல்லாம் அப்படியே செயலற்று போகிறது நினைக்கிறையா? நான் மண்பாண்டம் அல்ல. அதை தான் நீங்க வாசிக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் நீங்கள். அல்லேலூயா. சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க 60-70 வயது, இன்னைக்கு போய் வேலை செய்துட்டு வராங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வயசானவங்க டிஃபன் கடை வச்சு நடத்துறாங்க. எப்படி நம்மளே யோசிப்போம், நம்மளால முடியலையே இத்தனை வயசு வரைக்கும். அதான் பழைய ஆட்களுக்கு இருக்கிற அந்த பலம், அதுதான். சோத்ரம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வேலை செய்து உங்களுக்கு பலவீனம் இருக்கிற உங்களுக்கு சொல்ல, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருந்து உங்களை அந்த அக்கினிக்கு உன்னை தாங்கத்தக்க பலனை தருவேன். நீ வேலை செய்வதற்கு வசனம் வந்து சொல்ல, உபாகத்தில் வசனம், நீ வேலை செய்வதற்கு சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு தருவேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன். இன்னைக்கு அடுப்பங்கரையில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை வீட்டு வேலையை நீங்க அதை தான் செய்யலாம். ஒருவேளை சேட்டு வீட்டில் வேலை செய்யலாம், இல்ல பணக்கார வீட்டில் வேலை செய்யலாம். ஒரு அங்கேயும் நான் வீட்டு வேலை தான் பாஸ்டர் செய்யறேன். ஆனால் இங்கேயும் அங்கேயும் எங்கே செய்தாலும் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் பலவீனத்தில் உட்கார வைக்காமல் புறா சிறகை போல வல்லமை உள்ளவர்களாய் கழுகை போல பலத்தின் மேல் பலன் அடைவாய். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். அல்லேலூயா. பலவீனமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. நீ பலவீனத்தோடு வாழ என் கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நான் உன் வீட்டில் வாசம் பண்ணுவேன், உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன். அவர் வல்லமையின் பராக்கிரமன் தேவன். அவர் பலவீனன் தன்னை பலவான் அங்கதான் அது பொன்னாய் மாற்றுகிறார். கோல்ட் மண்ணு பொன்னா மாறுது. நம்ம நினைக்கிறோம் இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா தேவ சித்தம் எதுவோ அது நடக்கும். நீங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை மண்பாண்டமா அல்ல, போகும் பொழுது உன்னை தங்கமாய் அந்த அபிஷேகத்தோடு நான் அனுப்புவேன். நீ எது இனிமேல் உன்னை நெருப்பு உன்னை ஒண்ணுமே பண்ணது. ஆகியதான் சத்ரக்கு மேஷக்கு ஆபேத்நேகோவை உள்ளே போய் வெளியே கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அவங்க மேல் இருந்த அந்த தேவ அபிஷேகம். உன்னை எதுவும் அழிக்காது. எத்தனையோ முறை கேஸ் வெடிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில். சில வேளை அப்படி நமக்கே தெரிய கேஸ் திறந்து விட்டு போயிட்டு இருப்போம். கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். எத்தனையோ முறை எவ்வளோ ஆபத்து, நெருப்பு எவ்வளோ அழிக்கக்கூடியது. எந்த நெருப்பும் நம்மை அழிக்காது என்றால் நான் சோதித்து ஆல்ரெடி வெளியே வந்திருக்கிற சுத்த பொண்ணா என்னை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் நடுவில் வாசம் பண்ணாலும் உனக்கு சமாதானம். உன் வேலை ஸ்தலத்தில் சமாதானம், வேலை செய்கிற இடத்துல சமாதானம், உனக்கே நான் சமாதானம். அப்ப எனக்கு சமாதானம் இருந்தா என் வீட்டில் எப்படி பாஸ்டர்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பாசானின் பர்வதம், ஏசாயா 8:18 வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, என் பிள்ளைங்க ஆண்டவர், என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களா, என் 2 மகன்களா, 2 மகள்களா, ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களாய் மாறும். அல்லேலூயா. எங்கே மாறும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற பர்வதம். நீ நினைக்கிற என் பிள்ளையால நான் அழுகிறேன் பாஸ்டர், என் பிள்ளையால நான் வேதனைப்படுகிறேன் பாஸ்டர், என் பிள்ளையால எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்கிறையோ, அதே பிள்ளை உனக்கு அடையாளமாக அற்புதமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த. நீ நினைக்கிற உன் பிள்ளை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த குழந்தைகளை இயேசு கொடுத்த பிள்ளைகள்.
இன்னைக்கு நாம வாழுகிறதே இயேசுக்காக தான், பிள்ளைகளுக்காக தான் வாழுறோம். அதுக்காக இயேசுவை விடக்கூடாது. சில வேளை பிள்ளைங்களை கொடுத்தா பிள்ளைங்களையே போகும். கடைசியா அது நம்மளை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும். நீ நேசிக்கிறாய் நல்லது, உழைக்கிறாய் நல்லது, கொடுக்கிறாய் நல்லது, அதே வழியில உன் பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து உட்காரவை. அது நல்லது, அது ரொம்ப முக்கியமானது. நீ சொல்ல, ஆண்டவரே நான் வந்து பர்வதத்தில் உட்கார்ந்தது போலவே என் குடும்பம் பர்வதத்தில் வந்து உட்காரணும், என் பிள்ளைகளும் பர்வதத்தில் வந்து உட்காரணும், என் குடும்பமாய் பர்வதத்தில் வந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, இங்கே வந்தாதான் உன் பிள்ளைகள் அற்புதங்கள் அடையாளங்களாய் மாறும். இங்கே வந்தாதான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அப்ப வெளியில போன இல்லையா? நிச்சயமா இல்லை, நிச்சயமா இல்லை. படிக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், நல்ல சம்பாதிக்கலாம், நல்ல ஹை ரேங்க்ல இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க யாரோ ஒரு வீட்டில் போய் பையன் பார்க்க போறீங்க வச்சுங்க. உங்க வீட்டில் பொண்ணு இருக்கு, பையன் பார்க்க போற வச்சுக்கோங்க. பையன் ரொம்ப சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்ல அரசாங்க வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா அவன் நல்லா குடிக்கிறவன் அப்படின்னா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு உங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு அப்படின்னு நான் கொடுக்க மாட்டேன் பாஸ்ட். சிலர் இருக்கிறாங்க, அது ஒன்று தான் போய் திருத்துற வேலையை அனுப்பல. அவன் பொண்ணுக்கு வாழத்துக்கு தான் அனுப்பணும், திருத்தத்துக்கு அனுப்புறீங்க சொல்லுங்க. அவனை திருத்தத்துக்கு அவங்க அம்மாவாலே முடியல, அவங்க அப்பாவால முடியல. நேற்று போன உங்க பொண்ணால முடியுமா? முடியாதுல்ல. சொல்லும், நான் மாத்திக்கிறேன் பாஸ்டர், திருத்திக்கிறேன் பாஸ்டர். அப்படி சைக்காலஜி டாக்டர் தான் போகணும், நீ மனைவியா போகக்கூடாது. அப்படி போக இப்படி தான் போகணும். நீ யாரும் திருத்த முடியாதுங்க. ஒன்று நல்லா பிடிச்சதில்ல, அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காதவன் நேற்று வந்த மனைவி பேச்சு கேட்பாங்களா? சிலர் நம்ம பெற்றோர்கள் செய்த தப்பு என்ன தெரியுமா? திருத்திடலாமா போமா. அப்படி பண்ணி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் டிவோர்ஸில் நிற்குது தெரியுமா? புருஷனை விட்டு மனைவி விட்டு இன்னைக்கு வீட்டில் எத்தனை குடும்பங்கள் எங்களுக்கு தெரியும். எத்தனை குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான இந்த 24 33 வருஷம் ஊழியத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை பாஸ்டர், சின்னது பாஸ்டர், மாத்திக்கும் பாஸ்டர். நான் சொல்றேன், இது எதுவுமே இல்லை. ரோட்ல அவன் இருக்கிறான்னு பரவாயில்ல, அவன் கிறிஸ்துவுக்காக இருந்தா கொடுக்கலாம். சொல்ல மாட்டேன்றீங்களே, அது எப்படி பாஸ்டர் ரோட்ல பொண்ணுக்கு கொடுக்கணும்? அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறானே, அவனுக்கு எல்லாம் இருக்கு, கிறிஸ்து இல்லை. ஐஸ்வர்யவனுக்கு எல்லாம் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல உடை இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்லா வாழ்ந்தவன் செத்து நரகத்துக்கு போக ஒரே காரணம் அவனுக்குள் கிறிஸ்து இல்லை. ஆனால் இந்த ஏழை லாசருக்குள்ள வீடு இல்ல, வாசல் இல்ல, சாப்பாடு இல்ல, சரீர பலவீனம், ஆனா அவனுக்குள்ள இயேசு இருந்தால் அவன் மரித்த பிறகு பரலோகம் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எப்போ நம்ம பர்வதத்துக்குள்ள வருகிறோமோ நம்மை கீழே வைக்க மாட்டார், உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் வைப்பார். அந்த பர்வதம் முழுக்க சமாதானத்தை கொடுக்கும், அந்த பர்வதம் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். அந்த பர்வதம் நம்மை பாசான் பர்வதம் எதுக்கென்றால் நம்மை பார்த்து கொண்டே இருக்காது. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம், நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, எல்லாம் சேர்த்து நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான்
நான் வெற்றி பாதம் காட்டுறையா என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையில் நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையில் நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க 2 பிள்ளைகளா எத்தனை பிள்ளைகளோ சீக்கிரம் அந்த பர்வதத்துக்கு வருவார்கள், அந்த பர்வதத்தில் நிற்பார்கள். விசுவாசியுங்கள். 3ஆவதாக கர்த்தருடைய பர்வதம் பாதுகாக்கும். சங்கீதம் 125 முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 125ஆம் சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் போதும், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல். சபையே இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பர்வதத்துக்கு என்ன பெயர்னா பாதுகாக்கும். எருசலேமை நீங்க வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியாது. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் எருசலேமை பார்க்கும் பொழுது, எருசலேம் ஒரு பெரிய ஒரு சின்ன ஊர் தான், அதுக்கு சுற்றிலும் 7 மலைகள் இருக்கும். 7 மலைகள் இருக்கும். அந்த 7 மலைகள் நடுவில் தான் இந்த எருசலேம் பட்டணமே இருக்கும். ஒரு மலை நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கே ஒரு சண்டைக்கு யுத்தத்துக்கு போனோம், அதை தாண்டி போகணும்னா இந்த எருசலேமுக்கு ஒரு மலை கிடையாது, 7 மலைகள் இருக்கு. 7 மவுண்டன்ஸ். இந்த 7 மலைகள் நடுவில் தான் எருசலேம் இருக்கு. எவ்வளவு பாதுகாப்பு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வருவாருன்னா 2 அடுக்கு பாதுகாப்பு. ஒருவேளை ஜனாதிபதி வருவார்கள் என்றால் 3 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமர் வருவார்கள் என்றால் 4-5 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். 7 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள நாம் இருக்கிறோம். ஒன்றும் தொடாது, ஒரு தீங்கு வராது, ஒரு நாசம் மோசம் வராது. சும்மா ஒரு வேலி போட்டதுக்கே பிசாசு ஏபு வீட்டுக்குள்ள நுழையிலனாக்கா இன்னைக்கு 7 வேலியை கர்த்தர் போட்டு இருக்கிறாரு. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போலவே ஒருவரும் அதை யுத்தம் பண்ணி மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தில் குட்டி நாடு தான். எத்தனையோ ரஷ்யா, இன்னைக்கு பல நாடுகள் எல்லாமே போராடிட்டே இருக்கு. அந்த ஒரு நாட்டை மேற்கொள்ளவே முடியல. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா மேற்கொள்ளிடுவாங்க. இந்தியா தோத்துடும். ஏன்னா அந்த எருசலேமில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நம்ம தேசத்தில் கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு நாடு, சின்ன நாடு, நம்ம தமிழ்நாட்டினுடைய நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் தொகை தான் அங்கே இருக்குது. கொஞ்சம் ஜனம்தான். இந்த கொஞ்ச ஜனத்தை ரஷ்யாவையும் மேற்கொள்ளுகிறது. அங்க இருக்கிற ஈரான், ஈராக்கு எல்லா தேசத்துக்கு தலைவலியாவே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சுற்றிலும் மலைகள் நடுவில் அதை வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு பாதுகாப்பு வலைக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை விட மேன்மையானவர் உன்னையும் என்னையும், நம்முடைய குடும்பத்தையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்ம பொருட்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதுகாப்பு என்கிற பர்வதத்துக்குள் இருக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவன். உன்னை அவ்வளோ சீக்கிரமாக கர்த்தர் யாரும் தொட விட மாட்டார். அல்லேலூயா. உன் மேலே யாரும் கர்த்தர் கை போடவும் விட மாட்டார். உனக்கு விரோதமாக பேசலாம், உனக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கலாம், உன்னை என்னாவது பிளான் பண்ணலாம். அவங்க பிளான் எல்லாம் கர்த்தர் அழிச்சிருவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போடுகிற எல்லா பிளான்ஸ், மனுஷர்கள் என்னெல்லாம் உட்கார்ந்து யோசித்து என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ, என்னெல்லாம் வகை தேடுகிறார்களோ, கர்த்தர் என்ன தேடினாலும் உன்கிட்ட வராதபடிக்கு அவர்களுக்கு கண்களை மயக்கத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. எலிசாவை சுற்றிலும் ஒரு ரதங்கள் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சேனையை வந்து நிக்குது. ஆனாலும் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவங்க என்ன பிடிக்க வந்திருக்கிறாங்க, ஆனா என்ன சுற்றிலும் இருக்கிற இந்த அக்கினி ரதம் பாதுகாப்பு பார்த்து அவர்கள் கண்கள் எல்லாம் மயக்கம் உண்டாகட்டும். அல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன். பிசாசையே நம்மை தொட என் கர்த்தர் விட மாட்டேன்னா மனுஷன் தொடுவதற்கு விடுவாரா? மாந்திரம் செய்வனை தொடுவதற்கு விடுவாரா? வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பண்ணுகிற நபர்களை விடுவாரா? அல்லேலூயா.
சபையே என் வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுது, பவுல் ஊழியம் செய்கிற வேளையிலே அவன் மேல் கை போட பார்த்தார்கள், அவனை அடிக்க பார்த்தார்கள், அவனை கொல்ல பார்த்தார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவரும் உங்களையும் உங்க பிள்ளைகள் மேலே கை போடுவது இல்லை. விட மாட்டார். அவங்க என்ன மறைவா என்ன யோசிச்சு என்ன பதிவு இருந்தாலும் சரி, என் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை 7 மலைகள் நடுவிலே பர்வதத்தின் நடுவில் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏசாயா 35:1 சொல்கிறது, பறந்து காக்கும் பட்சியை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன், அதை தப்புவித்து நான் வந்ததை விடுவிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உன் குடும்பத்துக்கு ஆதரவு இயேசு, உன் பிள்ளைகளுக்கு ஆதரவு இயேசு, உன் வேலைக்கு ஆதரவு இயேசு, நீ படிக்கிற படிப்புக்கு ஆதரவு இயேசு, எல்லாவற்றுக்கும் இயேசு உனக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருந்தது போலவே, அந்த பர்வதங்களை சுற்றி இருந்தது போலவே, உன்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் அவருடைய ஆதரவு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கும். எப்போ ஜெபிக்கணும், ஆண்டவரே ஒருவரும் எங்க மேல கை போடக்கூடாதுப்பா, என் பிள்ளைங்களும் தொடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம், 121ஆம் சங்கீதம் 1-2. பதில் தரும் பர்வதம். வாசிக்கலாம். பதில் தரும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம் பார்த்து கொள்ளும். கர்த்தருடைய பர்வதம் பாசானின் பர்வதம், கர்த்தருடைய பர்வதம் பாதுகாக்கும். 4வது கர்த்தருடைய பர்வதம் என்னன்னா, உனக்கு அங்க பதில் வரும், ஆன்சர். உன் நிறைய கேள்விக்கு இயேசு ஆன்சரா இருப்பாரு. நிறைய கேள்வியோடு தான் நீ வாழ்கிறாய், நிறைய கேள்வியோடு தான் நீ சபைக்கு வருகிறாய். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் பர்வதத்தின் கர்த்தர் சொல்றது, உன்னுடைய எல்லா கேள்விக்கு நான் ஒருவரே பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டு வந்தாலும் ஒன் வேர்ட்ல ஆன்சர் முடிஞ்சிடும். என்ன அது? எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இந்த பர்வதம் ஜபத்துக்கு பதில் கொடுக்கும். வீட்டிலே வாசிங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா கர்மேல் பர்வதத்தில் இருக்கிறான். 19:32 சொல்லுகிறது, எலியா கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறாங்க, நின்று ஜெபிக்கிறான். 450 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எலியா மாத்திரம் ஒருவன் கேட்கிற, நீங்க ஏன் இப்படி நடக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, ஏன் 2 நினைவுகளோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இந்த எலியா அந்த பர்வதத்தில் போய் ஜெபித்ததுனால தான் என்ன நடந்தது என்றால், 32ஆம் வசனம், ஏலியாவின் ஜபத்துக்கு அக்கினி இறங்கி வந்தது. உன் ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் வரும். நீ இந்த மாதம் முழுவதும் ஜெபித்த எல்லா ஜபத்துக்கு வாரத்தின் இறுதியிலே தேவன் உனக்கு பதில் கொடுக்க போகிறார். இந்த மாதம் 7ஆம் மாதம் முடித்துக்குள்ளாய் உன்னுடைய எல்லா கேள்விக்கு பதில், எல்லா ஜபங்களுக்கு பதில், எல்லா கண்ணீருக்கு பதில், எல்லா உபவாசத்துக்கு பதில் இயேசுவின் நாமத்தினால இந்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவான். இந்த பர்வதத்திலிருந்து உனக்காக அக்கினி அனுப்புவான். இந்த பர்வதத்திலிருந்து உன் தேவைகளை சந்திப்பார். ஜபம் பண்ண அக்கினி அனுப்புகிற தேவன் அவர். அவ்வளவு வல்லம் இருக்குங்க நம்ம ஜபத்தில். ஆனால் நம்ம இது ஒன்று கூட பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே, ஒன்று கூட நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த அவிவிசுவாசம் வேணாம், குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் வேணாம். ஒரே அனுபவம், கர்த்தர் பர்வதத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா, என் ஜபத்தை கேளாண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆமென். அவங்க எனக்கு அதிகமாக இருக்கிறாங்க, நமக்கு சத்துருக்கள் 1-2 இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு எலியாவை நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன்ப்பா, ஒன்லி ஒன், ஒரே பசங்க இருக்கிற, இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. ஆனாலும் நான் நம்புறேன், பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்கும். நான் பர்வதத்தில் இருந்து ஜபம் பண்ணா அக்கினி இறங்கி வரும். பெரிய ஜபம் எல்லாம் எலியா பண்ணல. எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் கருத்துள்ள ஜபம் ஜபிக்கிறான். நீங்க ஜபிக்கும் பொழுது கருத்தா ஜபம் பண்ணுங்க. நீ தனிப்பட்ட ஜபமானாலும் சரி, குடும்ப ஜபமானாலும் சரி, உன் தனி ஜபமானாலும் சரி, கருத்தா ஜபம் பண்ணு.
எலியா தனி ஜெபிக்கிறவன், யாரோடு கூட்டல சேர்க்க மாட்டாங்க, அவன்கிட்ட யாரும் இல்ல, அவன் எப்பவுமே தனியாய் பர்வதத்துக்கு போவான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், தண்ணி அழிக்க வந்தாலும் அவன் தனியாகவே ஜெபிக்கிறவன். தனியாக போராடிதான் யாக்கோபு ஜெபத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். போராடி ஜெபிங்க. நமக்கு நல்ல சத்தியம் போதிக்கிற சபை இருக்கு, நமக்காக ஒரு நல்ல குடும்பங்கள் இங்க இருக்கு. நமக்கு இதை தவிர வேற நமக்கு தேவையே இல்லை. நமக்கு இயேசுவும் நமக்கு கொடுத்த சபை மேய்ப்பனும் போது நமக்கு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமை விடுது. உன் ஜெபம் என் ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டி அந்த பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் சீக்கிரமே முடிக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாசம் நிறைந்த பர்வதமா. என்ன பாசம் நிறைந்த பர்வதம்? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 27 வசனம். யாத்ராகமம் 4:27. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ மோசேக்கு எதிர்கொண்டு போய் என்றான். அவன் போய் பர்வதத்தில் மோசேயை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. பர்வதம் இது என்ன பர்வதம்னாக்கா, ரொம்ப பாசத்தை உருவாக்கின பர்வதம். ஏன் சொல்றேன்னாக்கா, நீங்க 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசேக்கு அழைக்கிறார். 1ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கீழே வாசிக்கிறேன். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே, தேவ பர்வதம். பாருங்க, 40 வருஷம் அண்ணனை விட்டு பிரிந்து வாழ்ந்தவன். அவன் வேற தேசத்துக்கு போனான், அங்கே திருமணம் செய்து கொண்டான், அங்கே குழந்தைகளை பிறந்தாங்க. 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு சத்தம் வருது, நீ போப்பா, உன் தேசத்துக்கு போ, மறுபடியும் நீ எகிப்துக்கு போன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்ல, இதெல்லாம் என்ன முடியாதுப்பா, இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்பா அவர் சொல்றாரு, ஆரோன் வருவான். 40 வருஷத்துக்கு பிறகு அண்ணன் தம்பிங்க 2 பேர் பார்க்கறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபும் ஏசாவும் 20 வருஷத்துக்கு பிறகு பார்க்கறாங்க. இவங்க 40 வருஷம் கழிச்சு பிறக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன அவ்வளவு அன்பு. அல்லேலூயா. நான் நினைக்கிற பாசம் நிறைந்த பர்வதம். வீட்டில் அக்கா தங்கச்சிங்க கூட பாசமா இருங்க, அண்ணன் தம்பிங்க கூட பாசமா இருங்க. ரொம்ப பாசம் நல்லது தான். அவங்க மேலே பாசம் வைங்க, ரொம்ப நல்லது. யார் மேலேயோ பாசம் வைக்கிறீங்களே, வீட்டில் இருக்கிறவங்க மேலே பாசம் வைங்க ஃபர்ஸ்ட். சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேன். ஆமென். என்ன பர்வதம்? 40 வருஷத்துக்கு அப்புறமா மோசேய தம்பியை பார்த்த பிறகு அண்ணன் ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுக்கு என்ன பண்ணாங்க? முத்தம் கொடுத்தாங்க. இதே தான் நீங்க வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 33:4 சொல்லுகிறது, ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கிறார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து ஒருவர் பேசி அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்தாங்க. அன்பு. மூன்றாவதாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசேப் தன்னுடைய 11 சகோதரர்கள் மேலே அன்பு காட்டி அவர்களுக்கு முத்தம் கொடுத்தான். அதுதான் ரொம்ப ஆசீர்வாதம். அன்பு. வீட்டுக்குள் அன்பு இருக்க வேண்டும். குடும்பத்தில் அன்பு தேவை. அன்போடு இருங்க, அன்பாய் பேசுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பை பற்றி எழுதினவர் அவர் ஏற்கனவே பயங்கரமானவர் தான். யாரு கிறிஸ்டியானிட்டி பார்த்தாலும் வீட்டுக்குள்ள புகுந்து அடித்து கொல்லக்கூடிய மனுஷன். அன்புன்னு என்னன்னு தெரியாத பவுல் இங்கு அன்பை குறித்து எழுதும்படி கர்த்தர் மாற்றினார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் அன்பு உங்கள் வீட்டில் இருக்கிற முரட்டத்தனம் உள்ளவர்களை ரட்சிக்கும். அன்பு வெளிப்படுத்துங்க. கிறிஸ்துவின் அன்பு மாறட்டும். சபைக்கு வந்த போன பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு குடும்பங்களோடு யாவரோடு சமாதானமாயிருங்கள். Follow peace with all men. எல்லாரோடு கூடுமான அளவுக்கு சமங்க. பாருங்க, 40 வருஷம் சந்தித்த பிறகு ஒரு அன்பு, 20 வருஷம் சந்தித்த பிறகு ஒரு அன்பு, 13 வருஷம் சந்தித்த பிறகு அன்பு. நீங்க இது 3 வாசித்தீங்கன்னா அவர்கள் அத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க தான். அவங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்லேயும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க இருந்தாலும் அவங்களுக்கு கூட அன்பா இருங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள உங்க வீட்டுக்குங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வளரட்டும். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாளைக்கு பாருங்க, 40 வருஷம் கழிச்ச பிறகு இருக்கிற அந்த அன்பு இருக்க அவ்வளோ சந்தோஷம். அந்த பர்வதம் எது? அன்பு. உங்கள் வீட்டில் அந்த பர்வதம் இருக்கட்டும். அன்பா இருங்க, அன்பா பேசுங்க, அன்பா இருங்க. அன்பாவே அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் செய்ய திராணி உள்ளது. அன்புக்கு
பொறாமை இல்லை, அன்பு கோபப்படாது, அன்பு தீங்கு நினைக்காது. இந்த அன்பு தான் நமக்கு தேவை. இன்னைக்கு இந்த அன்பு கிடையாது. அன்பு கேட்பாண்டவர் என் வீட்டில் அன்பா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களோடு கூட அன்பா பேசட்டும்ப்பா, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அன்பா பேசுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணி போய் ஆண்டவர் என் வீட்டில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பா நான் பேசுவேன். இவங்களெல்லாம் நீ அன்பா பேசினா அவங்களை ஆதாயப்படுத்தலாம், பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம், சபைக்கு கொண்டு போயிடலாம். நம்ம விரோதங்கள் கசப்புகள் எல்லாம் ஒழிச்சு கட்டிடுங்க, பகைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டிடுங்க. நம்ம எப்படி அங்கே கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்தை காண்பிக்க வேண்டும். உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது சமுதாயம் சொல்ல வேண்டும், இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள், இவர்களுக்குள் அன்பு வெளிப்படுகிறது. மெல்ல கண்களை மூடலாம்.